Hi guys, this is Govindraj from Tripur. Welcome to our video. Today I am going to explain one of the most useful and very important question paper, Common First Division Examination 2024. This year original question paper, more than 5 district question papers. இன்னைக்கு நம்மளோட சேனல் GR Success TCல இந்த வருஷம் நடந்து முடிஞ்ச காமன் ஃபஸ்ட் டிவிஷன் எக்ஸாம் 2024 கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வரக்கூடிய செகண்ட் டிவிஷன், தேர்ட் டிவிஷன், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வரக்கூடிய பப்ளிக் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஆன்சர் எல்லாமே மார்க் பண்ணியிருக்கோம். இந்த 1 மார்க் தான் நம்ம நிறைய பேர் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஸோ இந்த 1 மார்க்காக தான் அந்த வீடியோவே இப்போ நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதில் 1 மார்க் நல்லா படிங்க. உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா உங்களுக்கு 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணி வேம்ட் அப்படின்னா ஸ்ட்ரக் ஃபோர்ஸ்ஃபுல்லி, ஸ்கிப்பர்ட் ஆக்ட் அஸ் ஏ கேப்டன், பைபர் கேப்டன் டிவைடட், ஆன்டனிம்ஸ் வந்து மெர்ஜின் சொல்லுவோம். beneath வந்து below synonyms, antonyms வந்து above, tremendousனா huge synonyms, antonyms வந்து tiny, unperturbedனா undisturbed synonyms, antonyms வந்து disturbed, aluminous alumini, அதுக்கப்புறம் டெக்னாலஜி பயோடெக்னாலஜி சொல்கிறோம். the car broke down, அதுக்கப்புறம் dash or by inspect அப்படின்னு கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் சன்செட், முலன் ஹர்ட் ஃப்ரம், இதெல்லாம் நிறைய டைம் கேட்ட கொஸ்டின் தான். மில்க்மேன், நாக்ஸ் வந்து டேஷ் விண்டர் கம் சிகரெட் சொல்லுன்னா வென்எவர். ஸோ நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டினாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர் ரிப்பீட்டட் கொஸ்டின் புக் பேக்கில் இருக்க கொஸ்டினாக தான் இருக்குது. கிராமர் ஃபுல்லாகவே இதுக்கு ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த டீச்சர் ஆல்வேஸ் answer the student question. The students questions are always answered by the teacher போலாம், அல்லது the student questions are answered by the teacher always. நெக்ஸ்ட் வந்து அதர்வைஸ் ஆக்டிவ் எஸ்பெக்ட் 2 கேட்டிருக்காங்க. you are requested to assemble in the ground, please assemble in the ground மட்டும் போட்டால் போடும். பஞ்சுவேட் சிம்பிளாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில் காம்பவுண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அவையும் அண்டு போட்டு எழுதும். அப்போ யூ மஸ்ட் ஹார்ட் ஒர்க் அண்ட் யூ வில் சக்சீட், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் ரீஅரேஞ்ச் சிம்பிளாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ரோடு மேப், லெசன் பேராகிராஃப் நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு 4 யூனிட் படித்தா போதும், 2 எழுதிடலாம். ஸோ இதில் கம்பேரிசன் பண்ணும்போது சீகல் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்பவர்மெண்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிற பேராகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்னி இன்சிடென்ட் சொல்லும் போது கோஸ்ட் பேராகிராஃப். அதுக்கப்புறம் போயம் பேராகிராஃப் ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க, லைஃபும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கம்பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்ம் ஸ்ட்ரீட் கம்பேர் பண்ணேன். அதுக்கப்புறம் 35 ரொம்ப சிம்பிள் தான். 36 பேராப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சேனல் GR Success TCல அப்ளை பண்ணியிருக்கிற மெத்தட் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக ரீஅரேஞ்சும் பேசேஜ் ரெண்டுமே நான் பல டைம் சொல்லியிருக்கேன். ரீஅரேஞ்ச் நல்லா தெரிஞ்சாலும் நான் சாய்ஸ் விட்டுருக்கேன். பேசேஜ் காமல் சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 4 அட்வர்டைஸ்மெண்ட், லெட்டர் ரைட்டிங், நோட்டீஸ். இதில் நோட்டீஸ்க்கு பதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரிப்போர்ட் ரைட்டிங் பல டைம் சொல்லியிருக்கோம். நம்ம சேனலில் போட்டிருக்க மெத்தட் ஃபாலோ பண்ணி டெஃபினட்டாக ஈஸியாக எழுதலாம். பிக்சர் ரைட்டிங் சிம்பிள் தான். நோட் மேக்கிங் ஸ்பாட் எரரும் மார்க் பண்ணியிருக்க பாருங்க. சில்ட்ரன் ப்ரிப்பர் ஐஸ்கிரீம், தேன் எடுத்து 2 போடுறோம். இஸ் சன்ஸ் இன்லான்னு போனோம். ஐ டோன்ட் நோ ஹூ ஷீ இஸ் கம்பேர் பண்ணி திஸ் வாஸ் த பென், ஏன்னா பாஸ்ட்னு சொல்கிறதுனால ஆவ் எடுத்துகிட்டு ஆஸ் போகிறோம். மெமரி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஆம் எவரி ஒன்று கம்பேர் பண்ணேன். நாடிடெல் பேராகிராஃப்க்கு ரொம்ப சிம்பிளானது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ஆஃப் முள்ளனும் சிக்ஸாக்கெட் ரெண்டுமே கண்டிப்பாக எழுதக்கூடும். பேசேஜ் காம்ப்ரிகன்ஷனும் சிம்பிளாக தான் இருக்கும். ஆர் பாயிண்ட் கம்ப்ளீட். நெக்ஸ்ட் 1 more டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் அப்படியே பாருங்கள். ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அப்படியே பார்த்துட்டு ரெலக்டன்ட்னா அன்வில்லிங் சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் வந்து ஈகர் கம்பேர் பண்ணுறோம். ஜிபிஎஸ் குளோபல் பர்சன்ஸ் கம்பேர் பண்ணக்கூடிய க்ரீன் ஹவுஸ் வித் சரவணான்னு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ்னு ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ கோஸ் இஸ் ஆனட் பட் இஸ் சொல்லுவோம். லெசன் 2 மார்க் பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர் இருப்பீங்க. பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் ஃபஸ்ட் லைன், செகண்ட் கொஸ்டின் அது வந்து ஒன்றுமே முடியாத ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் அந்த கொஸ்டின்ஸை தெளிவாக படிங்க. நெக்ஸ்ட் கிராமர் பாருங்கள். ஹூ ஹேஸ் அரேஞ்ச் திஸ்னா பை ஹூம் ஹேஸ் திஸ் மீட்டிங் பீன் அரேஞ்ச், ஏன்னா இது WH டைப்பில் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டேரக்டும் டிஃப்ரெண்ட்டாக ஆஸ்க்டு ஹவு ஹி ஹேட் காட் இன் கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில் பிசைட்ஸ் பீயிங் அ டான்சர் இஸ் சிங்கர், ஹி இஸ் நாட் ஓன்லி அ டான்சர் பட் ஆல்சோ சிங்கர். ரீஅரேஞ்ச். நெக்ஸ்ட்டு ரோடு மேப், லெசன் பேராகிராஃப் அப்படியே பார்த்துட்டு வாங்க. லெசன் பேராகிராஃப், பாயிண்ட் பேராகிராஃப், ரைமிங் ரைம் ஸ்கீம்ஸ் எல்லாமே சிம்பிளாக தான் இந்த கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. 37 நிறைய டைம் கேட்டு தான் ஈஸியாக. 38 இதை தான் இந்த கேட்டகரியில் அட்வர்டைஸ்மெண்ட், லெட்டர் ரைட்டிங், நோட்டீஸ் தான் கேட்டிருக்கேன். போன கொஸ்டின் பேப்பரில் ரிப்போர்ட் ரைட்டிங் பண்ணி நோட்டீஸ், அதுக்கப்புறம் பிக்சர் சிம்பிளான பிக்சர் தான். நோட் பேக்கிங் மறக்காமல் டாபிக் போட்டுங்க. ஸ்பாட் தேர் ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். மை சன் இஸ் ஃபாண்ட் ஆஃப்னு கம்பேர் ஃபாண்ட் எடுத்து இஸ் தேர் ரிச்சஸ்ட், ஷீ லவ்ஸ் அதில் வந்து லவ்னு மட்டும் தான் இருக்கும். லவ்ஸ் கம்பேர் தோவும் பட்டு வந்து எதாவது ரிமூவ் பண்ணால் போதும். த கவ் இஸ் ஆனில் ஏ தான் போடுறோம். மெமரி டைமில் ஓவர் ரஃப் ஆர் த ஸ்மூத் ஜேர்னி வில் பி ஜாயின் கம்பேர் பண்ணக்கூடிய லைஃப் டைம் வந்து கேட்டிருக்காங்க. நான் டீடைல் பேராகிராஃப் கம்பேரிசன் பண்ணும்போது ஃபஸ்ட் பார்ட்டில் ஜிக்ஸாக் கேட்டிருக்காங்க. நான் கண்டிப்பாக எழுதலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரெண்டுமே ஃபஸ்ட்டு 4 படித்தேன், டெஃபினட்டாக எழுதுனேன். அதுக்கப்புறம் நான் இதில் பேசேஜ் காம்பு பாயிருக்கேன். பேசேஜ் காம்படிஷன் மாடல் கொஸ்டின் பேப்பரில் தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட்டு விருதுநகர் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். இதில் ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கோம். அப்படியே பார்த்துட்டு வாங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சரியாக எழுதுனாங்க வித் ஆப்ஷனோட எழுதுங்க. 2 மார்க் வந்து நிறைய 2 மார்க் ரிப்பீட்டட் கொஸ்டின் அதில் கேட்டிருக்காங்க. பாயிண்ட் கொஸ்டின் கிராமர் பாருங்கள் நல்லா. வில் யூ பி ஹெல்ப் மீனா வில் ஐ பி ஹெல்ப்டு பை யூ. ஆலிசா செட் பீப்புள் இன் ஆஃப்ரிக்கா, ஆலிசா செட் பீப்புள் இன் ஆஃப்ரிக்கா ஆர் ஸ்டாவிங். ப்ரெசன்ட் டென்ஸே கம்பேர்
பண்ணுறோம். ஆஸ் யூ வாஸ் ஆனஸ்ட் எப்படின்னு பீயிங் ஆனஸ்டி அப்படி நேர்மையாக இருக்கிற எல்லாம் ப்ரைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரீஅரேஞ்சு ரோடு மேப்பு, அதே மாதிரி இப்போ லெசன் பேராகிராஃப் நம்ம சீகல் டெக்னாலஜி இதில் கொடுத்துருக்க 4 பேராகிராஃப் ரொம்ப முக்கியமான பேராகிராஃப். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணக்கூடியது போயம் பேராகிராஃப் சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. ரீஅரேஞ்சும் இந்த கேட்டகரினா மொபைல் கேலக்ஸி புக் பேக், லெட்டர் ரைட்டிங், நோட்டீஸ் ஏதாவது நீங்கள் கேட்டேன், ஃபேன்சி பெட் புக் பேக் இருக்குது, பிக்சர் ரைட்டிங், நோட் மேக்கிங், ஸ்பாட் மணி மேக்ஸ் மெனி திங்ஸ், சி ஹேஸ் பீன் ஸ்லீப்பிங் கம்பேர் பண்ணோம். ஒன் ஆஃப் த கேர்ள்ஸ் ஒன் ஆஃப் த கேர்ள்ஸ் நித்யா இஸ் டாலர் தேன் போடுறோம், இஸ் ஏ குட் அதில். மெமரி பாயிண்ட் வந்து நோ மேன் ஆர் ஃபாரின். நாடிடல் பேராகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பஸ்ட்டும் 6 ஃபஸ்ட்டு 2லேருந்துமே கேட்டு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் ஈஸியாக அட்டன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் மோர் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் இன்க்ளூஷன் இன்கார்பரேஷன் இன்க்ளூடிங் சம்மன் சொல்லுவோம். ஸோ இதில் இல்லாத ஆப்ஷன் ரிவைவ்னா ரெக்கவர், அதாவது ரெவட்டிலே ஸ்ப்ரிங் பேக் சொல்லுவோம். ஸோ அந்த ஆப்ஷன்லேருந்து டெலிரிஸ்னா டிசப்பாயிண்டட், அது டிஸ்டர்ப் பண்ணும். அது இல்லை அதுக்காக மேடுன்னு சொல்லுறதுக்கு மேட்சபிளாக இருக்குது. டிஜெக்ஷன் வந்து ரிஜெக்ஷன் சொல்லுவோம். ஆன்டினிசன் சியர், கிரியேட்டர் டெஸ்ட்ராய், எசென்ஷியல்னா நெசசரிஸ், ஆன்டினிசன் அன்இம்பார்ட்டன்ட், மென் சர்வெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஜாப்பனீஸ் ஒர்க் வித் நேஷனலிசம் கம்பேர் பண்ண ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, ஒர்க் அவுட் சால்வு. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஓவர் கோட். நெக்ஸ்ட் கம்பேர் பண்ண வி டிஸ்கஸ் திஸ் பாயிண்ட் ஓவர் மெனி மந்த்ஸ்னா ராகவ் இஸ் பார்ன் கம்பேர் பண்ணுறோம். வெயிட் டில் ஐ ரிட்டர்ன் அது வரைக்கும் லெசன் 2 மார்க் பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர். அதுக்கப்புறம் கிராமர் கேட்டகரி பாருங்கள். ரோசி வில் சால்வ் த ப்ராப்ளம் வில் பி சால்வ் பை ரோசி. சோமு செட் தட் வாஸ் இஸ் ஃபேவரட் பெட் கம்பேர் பண்ணோம். பஞ்சர் சிம்பிளாக இருக்குன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஐ சாய டைகர்னா ஐ சாய உண்ட டைகர்னு கம்பேர் பண்ணுறோம். ஏன்னா இது பப்ளியில் கேட்ட கொஸ்டின் அப்படி எடுத்து கொடுத்துருக்காங்க. லெசன் பேராகிராஃப், போயம் பேராகிராஃப், ஆசிட்டம் சொன்ன மாதிரி இந்த 4 கேட்டகரி மொபைல் கேலக்ஸி. அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் ரைட்டிங், பிக்சர் ரைட்டிங், நோட் மேக்கிங், ஸ்பாட் தர பண்ணணும், ப்ளீஸ் அசிஸ்ட் டு ஹிம் கம்பேர் பண்ணணும். எஸ் கிரே ஹேர், டைம் அண்ட் டைட் வெயிட்ஸ் கம்பேர் பண்ணணும். இ டோல் 2 எடுத்தணும். ஐ கோ பை ஃபுட்னா ஐ கோ ஆன் ஃபுட். அதே நம்ம சைடில் பாருங்கள், ஏதாவது நம்ம இப்போ ட்ரெயின், காரு, பஸ் அப்படின்னு சொல்லும் போது ஐ கோ பை பஸ், ஆர் ஐ கோ பை கார், ஆர் ஐ கோ பை ட்ரெயின், ஐ கோ பை பிளேன். ஏன்னா அதில் ஒரு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்னா பை போடணும், நம்மளோட ஹோன் வந்து நான் வந்து நடந்து போகிறோம் ஆன் ஃபுட் தான் கம்பேர் பண்ணணும். மெமரி பாயிண்ட் வந்து ஐஎம் மெமரி ஒன்லேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பீட்டரும் அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பேராப்போ கேட்டிருக்காங்க. நம்ம பீட்டர் கண்டிப்பாக எழுதலாம். நெக்ஸ்ட்டு பேசேஜ் காம்பினேஷன். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணக்கூடிய தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் பாருங்கள், மார்க் பண்ணியிருக்கும். இப்படி இப்போ ஓடிபி ஒன் டைம் பாஸ்வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டாலரேட்னா புட் அப் வித் வாக்கிங் ஸ்டிக் கம்பேர் பண்ணி நான் அக்கார்டன்ஸ் வித் இது புக் பேக்கில் இருக்குது. இது கம்பேரிசன் சின்ஸ் ஃபார்னா ஆசர் தே ப்ளஸ் பீன் ப்ளஸ் வேர் ப்ளஸ் மிஸ்டேக் ஃபைட்னா ஒயில் கம்பேர் பண்ணுறோம். லெசன் 2 மார்க் பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர் சிம்பிளாக தான். கிராமர் கேட்டகரி பாருங்கள். த எனிமி ஹேஸ் பின் டிஃபீட்டட் பை அவர் ஆர்மி. அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டர்ஸ் வித் த மதர் அட்வைஸ்டு ஆர் ஆர்டர் த சில்ட்ரன் நாட் டு ஈட் ஜங்க் ஃபுட் கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் ராகவ் வாஸ்வோல்ட் 8. அப்போ 8 எடுத்து தோ மட்டும் தோ ஆல்தோ இவன் எது போட்டாங்க தான். அதுக்கப்புறம் ரியரிங் ரோடு மேப். அதுக்கப்புறம் நம்ம வந்து லெசன் பேராகிராஃப், போயம் பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கான்செப்ட் கம்பேர் ரியரிங், பேசேஜ் காம்பேர். இதெல்லாம் கம்பேரிசன் பண்ணும்போது அட்வர்டைஸ்மெண்ட், அதுக்கப்புறம் லெட்டர் ரைட்டிங். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பாருங்கள் அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிம்பிளாக நோட்டீஸ் ரைட்டிங். பிக்சர் ரைட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டைகர் பற்றி எழுதுனா போதும், ஜென்ரலாக எழுதிக்கலாம். நோட் மேக்கிங், ஸ்மார்ட் நம்ம மை ஃப்ரெண்ட் அண்ட் டீச்சர் ஹேவ் கம் இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வுட் பாஸ் எழுதணும். ஆஸும் ஸோ வந்து ஏதாவது ஒரு எப்படி தோவம் பட்டு வந்து ரிமூவ் பண்ணுறோம். ப்ளஸ் டிபார்ட்ஸ் அட் கம்பேர் 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் மெமரி பாயிண்ட் சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கம்பேர் டெம்பஸ்ட்டும் அதுக்கப்புறம் ஏஜ்டு மதர், பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட்டுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் எனக்கு ஃபஸ்ட் டிவிஷன் எக்ஸாம் தானே முடிச்சு, ஸோ எதுக்கு இந்த கொஷின் பேப்பர் பண்ணால் நான் பல டைம் சொல்லியிருக்கேன். நிறைய கொஷின் பேப்பர் நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது தான் 1 மார்க் வந்து சரியாக எழுத முடியும். கொஸ்டின் நம்ம இதில் படிச்சிருக்கோமா ஸோ அப்படின்றது ரீகால் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷ் பொறுத்தவரைக்கும் நம்ம சேனலில் போட்டிருக்க கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் ரீகால் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நீங்கள் பேராகிராஃபும் 1 மார்க்கு, கிராமர் சரியாக ஃபாலோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து மோர் தென் 90 இருக்குது, நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ சொல்லியிருக்க மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம வரக்கூடிய செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட்டுக்கும் மாடல் கொஸ்டின் பேப்பரும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் அப்லோட் பண்ணுறோம். வித் ஆன்சரோட மார்க் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணுறோம். அதையும் பயன்படுத்திங்க. நான் உங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எப்படி ஆகும். நான் 1000 டைம்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு டைம் படித்து எழுதுனா 1000 டைம்ஸ் நீங்கள் படிக்கிறத விட ஒரு டைம் படித்து எழுதி பாருங்கள். எழுதி பார்த்து கரெக்ஷன் பண்ணும் போது அந்த மிஸ்டேக் விட இங்கிலீஷில் வந்து ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ முதல்ல கொஸ்டின் நம்ம தெளிவாக போட்டு எழுதினீங்கனாவே கண்டிப்பாக நம்ம நல்லா ப்ரெசென்ட்னா டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் சரியாக எழுதுனா கொஸ்டின்ஸ் வந்து அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கொஸ்டின் ரீட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதை சரியாக பண்ணிங்கனாவே டெஃபினட்டாக நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். பேட்டர்ன் முதல்ல தெளிவாக தெரிஞ்சுங்க. அதுக்காக தான் அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணுறோம். இங்கிலீஷ் நம்ம பல டைம் சொல்லியிருக்க ஒரே ஒரு விஷயம் என்னென்னா மெமரி பாயிண்ட்லாம் நிறைய பேர் கான்சென்ட் வரும். ஸோ மெமரி பாயிண்ட் எதுவே படிக்காத இருக்கிறவங்க அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு 5 லைனோ லாஸ்ட் 5 லைனோ இல்லையா பிடிஏ கொஸ்டின் 6 பிடிஏ கொஸ்டினில் கேட்டிருக்கிற மெமரி பாயிண்ட் படிச்சிங்களா அது கண்டிப்பாக நீங்கள் பப்ளிக்கில் எழுதிடலாம். So once again thank you from GR Success STC for your valuable support to our channel GR Success STC. Still now thank you all.